இப்ப நம்ம பார்க்க போற கணக்குல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல பெருக்குனா அந்த நம்பர் நம்ம முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பர் வந்துரும்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட நம்பர்ங்கிறத நம்ம பார்ப்போம். அதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது கொடுத்த நம்பர்ல உள்ள டிஜிட்ஸ் வந்து 2ஆல பெருக்கணும். பெருக்குனா இந்த நம்பர் எதுவும் சமமா இருக்குமா? இது எப்படி செய்யறது? இப்ப இந்த நம்பர் வந்து 2 டிஜிட்ஸ் உள்ள நம்பர், அதாவது 2 டிஜிட் உள்ள நம்பர். அப்ப எப்படி a into 10 plus b யோசிக்கும். இப்ப a 2 b 3 2 into 10 20 plus 3 23ங்கிற நம்பர் equal to 2 into a into b. அதாவது டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்றோம், 2ஆல மல்டிப்ளை பண்றோம், ரெண்டும் சமமா இருக்கணும். இதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன செய்வோம்? 10a plus b equal to 2ab இப்படி போட்டோம். இப்ப இந்த நம்பர்ல சில கண்டிஷன்ஸ் வரும். நம்பர் 1 வந்து b 0வா இருக்க முடியாது. ஏன் b 0வா இருந்தா இதை மல்டிப்ளை பண்ணா இது 0 ஆயிடும். அப்ப இங்க சரியா வராது. சோ இது முடியாது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இப்போ நம்ம a வந்து 1 ன்னு எடுத்துப்போம். இப்ப a equal to 1. a equal to 1 ன்னு எடுத்தா அப்ப என்ன ஆகும்? 10 plus b இதே ஃபார்முலால போவோம். 10 plus b equal to 2 into b ன்னு வரும். அப்ப 10 plus b 11 12 அப்படி வந்தா இப்ப இந்த b ய வச்சு மல்டிப்ளை பண்ணோம். அப்ப b வந்து என்ன செய்யணும்? b must be greater than or equal to 5. ஏன் இங்க வந்து 10 plus any நம்பர் போட்டாலும் இது பெருசாகும். இப்ப 10 plus 1 இத வச்சோம்னா 11 வந்துரும். அந்த b 1 இங்க போட்டா வராது, சான்ஸே இல்ல. இப்ப இது 10 தாண்டியே ஆகணும். சோ 2 into 5 தான் 10 வரும். அல்லது 5 க்கு மேல போனாதான் 10 க்கு மேல வரும். அப்படி செய்வோம். அப்ப இத செஞ்சு பார்ப்போம். b plus 10 equal to 2b. என்ன? அப்போ 2b minus b equal to 10. அப்ப என்ன வரும்? இது வந்து b equal to 10 ன்னு வரும். b வந்து 10 இருக்க முடியுமா? a யும் b யும் டிஜிட்ஸ் ன்னு சொன்னோம், ஒவ்வொரு டிஜிட்ஸ். அப்ப இது 2 ஸ்தானம் உள்ளதா இருக்க முடியாது. அதனால என்ன செய்ய முடியாது? a வந்து 1ஆ இருக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? இப்ப a 2ஆ இருக்கும். if a equal to 2, a 2ஆ இருந்தா என்ன செய்யும்? இப்ப a 2ஆ இருந்தா என்ன செய்யும்? 10 into 2 அப்ப 20 plus b equal to 2 into 2 into b. இந்த 2 வந்து a உள்ளது, இந்த 2 வந்து முதல்ல உள்ள 2. அப்ப அப்படி போட்டா இது வந்து 20 plus b equal to 4b. So 4b minus b equal to 20. 4b minus b வந்து 3b. 3b equal to 20. b equal to 20 by 3. 20 3ஆல வகுத்தா 6.666 ன்னு வரும். இப்போ இது இன்டிஜரா? இது கிடையாது. இது டெசிமல் தான் இருக்கு, பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் சம்திங்ல இருக்க முடியாது. அதனால a equal to 2 ஆகும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சரி, அடுத்தது a equal to 3 போட்டு பார்ப்போம். if a equal to 3, a 3 ஆ இருந்தா 10 into 3 அப்ப 30 plus b equal to 2 into 3 into b அப்ப 6b. அப்ப 6b minus b equal to 30. 6b minus b வந்து 5b equal to 30. b equal to 30 by 5 அப்போ 6. அப்ப என்ன? a வந்து 3 and b equal to 6. இந்த ரெண்டு வரும். இப்ப இத நம்ம கொடுத்த கண்டிஷன்ல போட்டு பார்ப்போம். அப்ப நம்பர் வந்து 36 36 2 into 3 into 6. 2 into 3 into 6 என்ன? 2 into 3 வந்து 6. 6 into 6 அப்போ 36. சொன்னது வந்துட்டா அந்த டிஜிட்ல ஒன்னொன்னையும் தனியா எடுத்து 2ஆல பெருக்குனா அதே நம்பர் வரும். முதல்ல கொடுத்த மாதிரியே நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் வந்து எதுக்கு சமமா இருக்குன்னு சொன்னா அந்த நம்பருடைய டிஜிட்ஸை கூட்டி
அது 3 ஆல பெருக்கினா அதுக்கு சமமா இருக்கும். அதாவது டிஜிட்ஸை கூட்டி 3 ஆல பெருக்கினா அந்த நம்பருக்கு சமம் வரும். இப்போ இதுக்கு எப்படி செய்யறது? 10a பழைய மாதிரி 10a plus b equal to 3 into a plus b. முதல்ல மாதிரி if a equal to 1 போட்டா a equal to 1 போட்டா என்ன வரும்? இதுல 10 plus b equal to இது 1 அப்ப 3 plus 3b. அப்ப 3b minus b equal to 10 minus 3. அப்ப இது 2b equal to 7. b equal to 7 by 2. அப்ப என்ன வருது? 3.5. முதல்ல சொன்ன மாதிரி இந்த நம்பர் ஒரு இன்டிஜர் இல்ல, அப்ப இது ஒர்க் ஆகாது. அப்போ if a equal to 2 போடுவோம். a equal to 2 போட்டா 10 into 2 வந்து 20 plus b equal to 3 into 2 plus b. இதை எப்படி செய்வோம்? முதல்ல பெருக்குவோம் 6 plus 3b. அப்போ 3b minus b equal to 20 minus 6. இது வந்து 2b equal to 14. b equal to 14 by 2 7. அப்ப இது வந்து a equal to 2 and b equal to 7. இப்போ இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். 27 equal to 3 into 2 plus 7. The a and b. So 3 into 2 plus 7 வந்து 9. 3 9 பெருக்கினா 27. ஆக இது சால்வ் ஆயிடும். ரைட். இதே வகையில இன்னொரு கணக்கு சொல்றாங்க. கொடுக்கப்படுற அந்த நம்பர் வந்து அந்த நம்பருடைய யூனிட் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணா அதுக்கு சமமா இருக்கும். இப்ப நம்பர் வந்து ab அப்படிங்கும்போது ஈக்குவல் டு b ஸ்கொயர் வரும், கடைசி டிஜிட்டுடைய ஸ்கொயர். இதை செஞ்சு பார்ப்போம். பழைய மாதிரி 10a plus b equal to b ஸ்கொயர். இப்போ என்ன செய்வோம்? a equal to 1 போடுவோம். அப்புறம் if a equal to 1 அப்ப என்ன வரும்? b ஸ்கொயர் minus b minus 10 equal to 0. இப்போ இதான் b க்கு சால்வ் பண்ணுவோம். நமக்கு தெரியும் b equal to plus or minus b plus or minus square root of b square minus 4ac by 2a அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். இப்போ இதுக்கு minus b plus or minus b square எல்லாம் போடணும். இது போட்டா மைனஸ் இந்த b வந்து இந்த இடத்துல நடுவுல உள்ள வேல்யூ வந்து -1. இந்த -1 னால அது +1 plus or minus square root of b square 1 square minus 1 4 into a வந்து 1. இது வந்து இந்த உள்ள கோஷன்ட் வந்து a, இதுல உள்ள கோஷன்ட் b, இதுல உள்ள கோஷன்ட் c into c வந்து -10 by 2a 2 into 1. இத போட்டா plus or minus square root of 41 by 2. இப்போ இத பாத்தீங்கன்னா இந்த square root of 41 இன்டிஜர் வராது. அதனால இது வந்து என்ன செய்யாது? not an integer. இன்டிஜர் இல்லாதனால இத நம்ம என்ன செஞ்சிரோம்? விட்டுற வேண்டியதுதான். அப்போ a equal to 2 போடுவோம். if a equal to 2 அப்போ 20 plus b equal to b square. அதாவது b square minus b minus 20 equal to 0. இப்போ இதுலயும் b க்கு ஃபார்முலா போட்டா plus 1 இந்த இடத்துல -1 வரும். அதாவது இந்த a வந்து -1 a1 b வந்து -1 c வந்து -20. இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். பாத்துக்கலாம். plus or minus square root of b square -1 square வந்து 1 minus 4 a வந்து 1 b வந்து -20 by 2a or 2 into 1. இது வந்து +1 plus or minus square root of 1. இத பாத்தீங்கன்னா minus into minus வந்து plus ஆயிடும். அப்போ 1 plus 80 20 into 4 வந்து 80 by 2. So +1 plus or minus square root of 81 by 2. 81 க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 9. அப்ப இத சால்வ் பண்றாங்க
plus 1 plus 9 by 2 அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 10 by 2 5 வரும். அப்படி இல்லாட்டா equal to plus 1 minus 9 by 2 அப்போ minus 8 by 2 minus 4. நம்பர்ல டிஜிட் வந்து மைனஸ்ல இருக்க முடியாதனால இது கிடையாது. இது 5 ன்னு வச்சுக்குவோம். அப்போ a equal to 2, b equal to 5. இந்த நம்பர் b. இது மைனஸ்னால இது வராது. அப்ப நம்பர் வந்து 25. 25 எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிருக்கோம்? யூனிட் டிஜிட் என்ன 5. அதோடைய ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்ன 25. இது ரெண்டும் சமமாயிடும். இப்படி நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்ளத்துல ஒரு மிலிட்டரி ஆபீசர் அவருக்கு பல சோல்ஜர்ஸ் கொடுக்குறாங்க. போன வருஷம் என்ன செஞ்சாங்க? 497 சோல்ஜர்ஸ் கொடுத்தாங்க. அவர் அவங்கள மார்ச் பண்ண வைக்கிறார். மார்ச் பண்ணுவாங்க ஒரு லைனுக்கு 7 பேரா நிப்பாட்டினா அழகா 7 பேர் வரிசையா வந்தது அப்படின்னு பாடிட்டார். இந்த வருஷம் போன வருஷத்தோட நம்ம குறைய மக்கள் அந்த மிலிட்டரியில சேர்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? அவங்க குரூப் பண்ண பாக்குறாரு. 3 பேரா குரூப் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஒரு ஆள் தனியாயிடுறாரு. அவருக்கு குரூப் இல்ல. 3 போட்டும் ஒரு ஆள் குரூப் இல்லாம இருக்கிறாரு. சரி 3 முடியல 5 போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு 5 குரூப்பா பண்றாரு. ஒரு குரூப்புக்கு 5 பேர் அப்படி பண்ணி பாக்குறாரு. அப்பவும் 2 பேர் மீதம் வரும். சரி இது முடியல. சரி போன வருஷம் மாதிரி 7 பேரா குரூப் பண்ணுவோமே அப்படின்னு குரூப் பண்ணி பாக்குறாரு. அப்படி குரூப் பண்ணா 3 பேர் மிச்சம் வருது. சரி 11 பேரா குரூப் பண்ணி பார்ப்போம்னு குரூப் பண்றாரு. அப்ப 4 பேர் மிச்சம் வருது. அதனால இப்ப கொடுக்கப்பட்ட இந்த ஒரு கண்டிஷனை வச்சு எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். இப்போ மொத்த சோல்ஜர்ஸ் வந்து நம்ம எஸ் எடுத்துக்குவோம். இப்போ குரூப்பிங் 3 பேர் குரூப்பா சேர்த்தா 1 பேர் மிச்சம் வருது. அதாவது 3 ஒரு குரூப்புக்கு 3. இப்போ 3 குரூப்னு வச்சுக்கோங்க. 3 × 3 9 பிளஸ் 1 நம்ம 10 பேர் அந்த மாதிரி. இப்போ 5 பேர் கொண்ட குரூப்பா சேர்த்தா அப்ப எத்தனை? 2 பேர் வரும். இது A இது B ரெண்டு சமமா இருக்கும். 3 சேர்த்தா இது நம்பர் வேற இருக்கும். 3 குரூப்பா இருக்கும். 5 சேர்த்தா எத்தனை பேர் வருதுங்கிறது மாறுமே. எத்தனை குரூப் வருதுங்கிறது. அதனால இது B. அப்படி 7 போடுறேன். 7C பிளஸ் 3 மிச்சம் 3 வருது. 11 போடுறேன். 11 போட்டா 11D பிளஸ் 4. போன வருஷத்துக்கு கணக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து அவருக்கு மொத்தம் இருந்தது 497. இன்னொன்னு ப்ரீவியஸ் வருஷம் வந்து பர்சன்ட் ஆட்களை விட இந்த வருஷ ஆட்கள் கரண்ட் இயர் மக்கள் வந்து கம்மி. ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து இந்த வருஷத்தோட கூடும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் சமப்படுத்தி பார்ப்போம். 5B plus 2 equal to 3A plus 1. இது ரெண்டையும் சமப்படுத்தும். அப்போ 5B equal to இந்த 2 எங்க கொடுக்கணும்? அப்போ -2 ஆகும். 3A minus 1 plus 1 minus 2 அதனால -1. B equal to 3A minus 1 by 5. இந்த ஒரு பதில் வந்தது. இத ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்குவோம். முதல்ல பார்த்த மொத்தத்தையும் சேர்த்து ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்குவோம். இப்போ இதுல if A equal to 1 A 1 கொடுத்து பார்ப்போம். B equal to 3 into 1 minus 1 by 5. 3 into 1 வந்து வரும் 3 minus 1 by 5. இது வந்து இன்டிஜரா இல்ல. அதனால இது இருக்க முடியாது. not an integer. இது இன்டிஜரா இல்லாதனால A வந்து 1 இருக்க முடியாதுங்கிறது தெரியுது. சரி அப்போ A வந்து 2 ஆகும். A equal to 2. B equal to 3 into 2 minus 1 by 5. 6 minus 1 by 5. அப்போ 5 by 5 சரியா போகுது. அப்போ A வந்து 2 இருக்கலாம். அதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி A 2 இருக்கலாம். வேற என்னதான் எடுக்க முடியும்? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கும்? அப்ப A எப்படி இருக்கலாம்? நம்ம ஃபார்முலா வந்து B equal to 3A minus 1 by 5. இந்த 5ஆல வகுக்கிறதுனால A எப்படி இருக்க முடியும்னு சொன்னா மினிமம் நம்பர் 2 plus 5x. இந்த xங்கிறது நமக்கு அறியாத ஒரு நம்பர். ஆனா இது ஒரு இன்டிஜர். எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்ப x வந்து 1 னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாம 2 plus 5 into 1. 5 into 1 வந்து 5. 2 plus 5 வந்து 7. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல போட்டா 3 into 7 minus 1 by 5. 21 minus 1 by 5. 20 by 5. இது டிவைட் ஆகும்.
4 வந்துடும். அதே மாதிரி இதுல 2 போட்டா 2 into 5 10 plus 2 12 12 into 3 minus 1 12 into 3 வந்து 36 minus 1 வந்து 35 35 by 5 வந்து 7 அதுவும் இன்டிஜர் வந்துடும். ஆனா இதுதான் நமக்கு வர ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்பர் 3 வச்சுக்கிறோம். a equal to 2 plus 5x. இப்போ ரெண்டையும் மூணையும் பயன்படுத்துவோம். using two equation 2 and equation 3 இந்த equation பயன்படுத்தினா b equal to 3 into a பதிலா 2 plus 5x minus 1 by 5. இந்த 5 இங்க கொண்டு போயிடுவோம். அப்ப என்ன வரும் 5b equal to இத பாருங்க 6 plus இது வந்து 15x minus 1 இந்த 5 இருக்கிறதுனால இது இருக்குது. இதை சால்வ் பண்ணா 5b equal to 6 minus 1 is 5 plus 15x. இப்போ இந்த இதை divided by 5 ஆல divide பண்ணிட்டா என்ன வரும் b equal to 1 plus 3x. இதை 5 divide பண்ணா 3 15 divide பண்ணா 3 5 5 வகுத்தா 1. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்வோம், நமக்கு 4 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ என்ன செய்யறோம், திருப்பி முதல்ல இருந்து இன்னொன்று எடுப்போம். from equation 1 3a plus 1 equal to 7c plus 3 இந்த இதை எடுக்கிறோம் செகண்ட் ரூலர். சோ நம்ம கிடைச்ச ஈக்குவேஷன்ஸ் இந்த சைடுல எழுதிக்கிறோம். a equal to 2 plus 5x இது ஈக்குவேஷன் 3. அப்புறம் b equal to 1 plus 3x இது ஈக்குவேஷன் 4. முதல்ல கிடைச்ச சைடுல எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை எடுத்துக்கிறோம். இது எடுத்து என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்வோம், ஈக்குவேஷன் 3 இந்த இதுல போடுவோம். ஈக்குவேஷன் 3 போடுவோம். அப்ப 3 into இந்த a க்கு பதிலா 2 plus 5x plus 1 equal to 7c plus 3 இப்படி வருது. இப்போ இது உள்ள பெருக்குவோம் 6 plus இது உள்ள பெருக்குனா 15x plus 1 equal to 7c plus 3. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இது வந்து 15x, இது வந்து 6 plus 1 7 equal to 7c plus 3. இப்போ என்ன செய்வோம், 7c equal to 15x. இதை இங்க கொண்டு வந்தா மைனஸ் ஆகும், அதனால 7 minus 3 வந்து 4 வரும். இப்போ என்ன வரும், c equal to 4 plus 15x by 7. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இங்க எழுதிக்கிறோம். c equal to 4 plus 15x by 7 இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இப்போ இந்த x வேல்யூக்கு நம்ம ஒரு வேல்யூவா கொடுத்து பார்ப்போம். if x equal to 1 x 1 கொடுத்தா என்ன வரும், c equal to 4 plus 15 into 1 வந்து 15 by 7 அப்போ 19 by 7. இதை டிவைட் பண்ணா இன்டிஜர் வராது. அப்புறம் if x equal to 2 போட்டு பார்ப்போம். c equal to 4 plus 15 into 2 by 7 15 into 2 வந்து 30 by 7. So 34 by 7 34 ஏழால வகுக்க முடியாது. அடுத்தது போட்டு பார்ப்போம். if x equal to 3 c equal to 4 plus 15 into 3 by 7 அப்போ 4 plus 15 into 3 வந்து 45 by 7 49 by 7 49 ஏழால வகுத்தலாம், நமக்கு ரிமைண்டர் 7 வரும், அது வந்து அப்ப அது சரி 3 வந்து ஓகே. இப்போ பழைய மாதிரி முதல்ல போட்ட மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், x எப்படி இருக்கும், x equal to 3 plus வகுக்கப்படுற நம்பர் 7 அதனால 7y. yங்கிறது இன்னொரு unknown variable, நமக்கு தெரியாத இன்னொரு unknown integer. இப்போ இதுக்கும் பழைய மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 6 னு வச்சிருக்கோம். இங்க எழுதிருவோம்ல x equal to 3 plus 7y இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ இதுக்கு 1 போட்டோம்னு சொன்னா x வந்து 10 ஆகும். அப்ப 10 ன்னு எழுத போட்டோம் 154. இத 10 ஆல பெருக்கினா 150 plus 4 150 ஏழால வகுத்தலாம். 150 plus 4 by 7 வருதுதான் பாருங்க 154 by 7.
7 2 14 மீதி 14 22 வகுத்துரும். சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 6 ஈக்குவேஷன் வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இப்போ இது வரைக்கும் வந்தத நம்ம என்ன செய்வோம், அவ்வளோத்தையும் சேர்ப்போம். யூசிங் equation 3, equation 4, equation 5 and equation 6 இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ a equal to 2 plus 5x இருக்கு. இந்த x வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்ப 2 plus 5 into 3 plus 7y இத போட்டா 2 plus 15 plus 35y 7 into 5 35. அப்ப இத போட்டா 17 plus 35y. இதான் equation. a equal to 17 plus 35y. b பண்ணுவோம். b equal to 1 plus 3x equation 4. அப்போ 1 plus 3 into 3 plus 7y. இத பண்ணா 1 plus 3 into 3 9 plus 3 into 7 21y. அதாவது 10 plus 21y. இது வந்து அப்புறம் c equal to 4 plus 15 into x இருக்குது. இந்த x தான் 3 plus 7y by 7. இத போடுவோம். அப்போ 4 plus 15 into 3 வந்து 45 plus 15 into 7 35 மீதி 3 ஆக 105y by 7. இத கூட்டினா 49 plus 105y by 7. 49 7 வகுத்தா 7, 105 7 வகுத்தா 1 15y. ஆக இந்த 3 வந்தது. இப்போ இதெல்லாம் தனியா எழுதிக்குவோம். a equal to 17 plus 35y, b equal to 10 plus 21y, c equal to 7 plus 15y. இது மூணையும் சேர்த்து equation 7. இப்போ மீண்டும் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ல இருந்து எடுப்போம். from 1 3a plus 1 equal to 11d plus 4. இதை எடுப்போம். இப்போ இதுல என்ன செய்வோம், 11d plus 4 equal to 3 into நமக்கு இங்க என்ன செய்யுது, 7ல இருக்கு a என்ற எண்ணாக using 7 பயன்படுத்திக்கலாம். நாம இதுல a என்ன 17 plus 35y இருக்குது. 7 plus 1 இந்த ஒண்ணு போட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இப்படி வரும். 7 3 இருக்குன்னா 21 3 51. இப்போ இதை இருக்குன்னா 15 105y plus 1. இப்போ என்ன செய்வோம், இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். 11d equal to இந்த 4 ஐ கொண்டு வந்துருவோம். என்ன அப்போ 52 plus 105y minus 4. இப்போ இதை 4 ல கழிச்சா 48 plus 105y. இது வரைக்கும் வந்துரும். அப்போ d equal to 48 plus 105y by 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 8 னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 8 மட்டும் அழிக்காம வச்சிருக்கிறோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், y எப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். பழைய மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் 8ல என்ன செய்ய போறோம், இப்போ y equal to முதல்ல 1 பார்த்து பார்ப்போம். if y equal to 1, y 1 ஆ இருந்தா என்ன செய்யும், d equal to 48 plus 105 by 11. அப்ப என்ன வரும், 5ஐயும் 8ஐயும் கொடுத்தா 13, 5 153 by 11. இது டிவைட் ஆகாது. if y equal to 2, 2 போட்டு பார்ப்போம். d equal to 48 plus 105 into 2 by 11. 48 plus 210 by 11 equal to 258 by 11. இதுவும் வகுப்படாது, இன்டிஜர் வராது.
if y equal to 3, d equal to 48 plus 105 into 3 by 11. 105 into 3 பெருக்குவோம் 15 315 by 11. 315 கூட்டுவோம் 13 மீது 1 5 1 6 363 by 11. இதை டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா 3 33 மீதி 3 33 3 இது டிவைட் ஆகும். ஆக y equal to 3 தான் கரெக்ட். அப்ப இதை வந்து நாம என்ன செய்ய போறோம்? y equal to 3 plus கீழ 11 இருக்கிறதால 11z. zங்கிறது இன்னொரு இன்டிஜர். இப்ப இதை வந்து நம்பர் 9 குறிச்சிப்போம். ஆக ஈக்குவேஷன் 9 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு y equal to 3 plus 11z ஈக்குவேஷன் நம்பர் 9 கிடைச்சிருச்சு. ஆக மொத்தம் 9 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நான் பயன்படுத்தி மனசுக்குறோம் ஈக்குவேஷன் நம்பர் 9 ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 7 8 இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ a equal to 17 plus 35 இந்த y equal to 3 plus 11z இது போட்டா 17 plus 15 105 plus 35 11 பெருக்கினா 385 வரும். 85z is equal to 122 plus 385z. அப்புறம் b equal to b வந்து 10 plus 21y y வந்து 3 plus 11z equal to இப்போ 10 plus 21 into 3 பெருக்கினா 63 plus 11 into 21 பெருக்கினா 231z. அதனை கூட்டினா 73 plus 231z. அப்புறம் c இருக்குது. c equal to 7 plus 15 into 3 plus 11z. அப்போ 7 plus 15 வந்து 45. 11 16 15 பெருக்கினா 165z. இதனை கூட்டினா 52 plus 165z. இப்ப அடுத்தது d பார்த்துருக்கோம் ஏற்கனவே. d equal to 48 plus 105 into 3 plus 11z by 11. இது பெருக்கும். இப்போ 48 plus 105 மூணாவது பெருக்கினா 315 plus 105 14 பெருக்கினா அப்ப 10 பெருக்கினா 1050. அப்புறம் 11 105 1155 1155 z by 11. இப்ப இந்த ரெண்டையும் கூட்டணும். இந்த ரெண்டையும் 315 48 கூட்டணும். அப்ப என்ன வரும்? 13 மீது 1 6 363 plus 1155 z by 11. இதை வகுத்தா 33 plus 105 z இது வரைக்கும் வருது. ஆக நம்ம a b c d எல்லாத்தையும் z ல கண்டுபிடிச்சோம். நமக்கு முதல்ல கொடுத்த ஈக்குவேஷனை கவனிச்சு கண்டிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா போன முதல்ல இருந்த ஸ்ட்ரென்த் வந்து சோல்ஜர் ஸ்ட்ரென்த் வந்து 497 இருக்கும். அதுவும் போனதை விட இப்போ வந்து கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த z நான் 1 கொடுத்தேன்னு வைங்களேன் 385 பிளஸ் 122 இது 497 விட அதிகமாயிடும். அதனால z வந்து 0வா தான் இருக்க முடியும். z equal to 0. இந்த கண்டிஷன் ஏன் வருது? முன்ன உள்ளவங்க வந்து இப்போ உள்ளதை விட கூட நம்பர் இருந்தாங்க இருந்தா a equal to 122 b equal to 73 c equal to 52 d equal to 33. இப்படி இந்த நம்பர் நமக்கு வரும். என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு? ஒரு குரூப் டோட்டல் s எப்படி இருக்கும்? 3 into 123 plus 1. மொத்த மக்கள் 366 plus 1 367 பேர் இப்ப இருந்திருக்காங்க. 367 பேரை வச்சுதான் அவர் வந்து 3 பேர் கொண்ட குரூப் ஆரம்பிச்சா 122 குரூப் எடுத்து மீதம் உள்ள ஒரு ஆள் வரும். அவர் 5 பேர் கொண்ட குரூப் எடுத்தா 73 குரூப் வரும், மீதம் 2. 7 பேர் உள்ள குரூப் எடுத்தா 52 குரூப், மீதம் 3. 11 பேர் கொண்ட குரூப் எடுத்தா
33 வரும், மீதம் 4 வரும். ஆக இப்போ உள்ள கரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து 367. இது வந்து போன தடவை இருந்த 496 விட கம்மியா இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு பிரெட் கம்பெனி. அதுல ஒரு மெயின் பிரான்ச் இருக்கு, பல சப் பிரான்சஸ், பல இடங்கள்லயும் அந்த கம்பெனிக்கு பிரான்ச் இருக்குது. அந்த மெயின் பிரான்ச்ல எவ்வளவு சம்பாத்தியம், அதே மாதிரி மற்ற பிரான்ச்ல எவ்வளவு சம்பாத்தியம் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பிரெட்டினுடைய விலை என்ன, எவ்வளவு பிரெட் வந்து இந்த மெயின் பிரான்ச்ல வித்திருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா நம்ம சொல்றது வந்து மெயின் பிரான்ச்ல வந்து அவங்களுக்கு கிடைச்ச லாபம் டாலர்கள் சொல்லியிருக்காங்க 3893.93 பைசா. இதே மாதிரி மற்ற பிரான்ச்ல இது எல்லா பிரான்ச்சஸையும் சேர்த்தா, ஆல் பிரான்சஸ் மற்ற பிரான்சஸ் சேர்த்தா அவங்களுக்கு வர்ற லாபம் வந்து 8311.19 பைசா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஒரு பிரெட்டினுடைய விலை என்ன, எத்தனை பிரெட் வந்து மெயின் பிரான்ச்ல சேல் பண்ணாங்க, எவ்வளவு வித்தாங்க அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த எண்ணெய் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இதுவும் ரெண்டு இடத்துலயும் பிரெட்டோட விலை சமம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கிரேட்டஸ்ட் காமன் டினாமினேட்டர் ரெண்டுக்கு மத்தியில கண்டுபிடிச்சா நம்ம பிரெட்டோட விலை என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இன்னொரு மெத்தட் நம்ம செய்ய போறோம். கொடுக்கப்பட்ட சின்ன நம்பரை எழுதிக்குவோம், அந்த டெசிமல் பாயிண்ட் விட்டுட்டு அப்புறம் இந்த நம்பர் 8 3 11 19 இது ரெண்டே வகுப்போம். இந்த நம்பரை இந்த நம்பரை வச்சு வகுக்க போறோம். அப்ப எப்படி வகுக்கலாம், 2 டைம்ஸ் பண்ணா 77. அதை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறேன், அதை பார்த்து எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு அதை சப்ட்ராக்ட் பண்ணா 52,333 வருது. இந்த 52,333 வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த நம்பரை 38 93 93 இதை வகுக்கணும். இதை வகுத்தா 7 வருது. 36 63 31 இதை வகுத்தா நமக்கு வரக்கூடிய விடை 23,062. இப்ப அந்த 23,062 என்ன செய்ய போறோம், 52 33 33 இதை வகுக்க போறோம். இதை வகுத்தா 2 வருது. 46 124 இதை வகுத்தா வர ரிசல்ட் 62,009. இந்த 62,009 வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், 23,062 வகுக்க போறோம். அதை இங்க பார்க்கலாம், இது இங்க வந்துடும், இது இங்க வரும். அந்த மாதிரி இது வந்து இங்க வரும். இதை வகுத்தா நமக்கு வர்றது 3 18,627. இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு வர்றது 4,435. இந்த 4,435 வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், 6,209 வகுப்போம். இது வந்து நமக்கு வர்றது 1 4 4 3 5. இது ரெண்டையும் கழிச்சா 1,774 வரும். 1,774 வச்சு 4,435 வகுப்போம். இப்ப நமக்கு வர்றது 2 35 48. இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு வர்றது 887. 887 வச்சுக்கிட்டு 1,774 வகுப்போம். இதை வகுத்தா நமக்கு வர்றது 2. ஆக 1,774 கழிஞ்ச 0 இதோட முடிஞ்சது. அப்ப நம்மளோட ஆக்சுவல் பிரைஸ் இதுதான். பிரைஸ் பிரெட்டினுடைய விலை எவ்வளவு விலை, $8.87. ஒரு பிரெட் விலை இவ்வளவுதான் விலை. அப்படிங்கும்போது எத்தனை வித்து இருக்கும், எத்தனை பிரெட்டை வித்தாங்க, இதுல மெயின் பிரான்ச்ல என்ன நம்பர் போட்டிருக்குது,
3893 பைசா. இதை 887 நம்ம வகுத்தா நமக்கு வருது 439. ஆக 439 பிரெட் மெயின் பிரான்ச்ல வித்திருக்காங்க. ஒரு பிரெட்டினுடைய விலை $8.87. இதை நம்ம பார்த்தோம். மெயின் பிரான்ச்ல அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. ஆல் பிரான்ச்சஸ் மற்ற பிரான்ச் எல்லாம் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கண்டிஷன்னா ரெண்டு பிரான்ச்லயும் பிரெட்டோட விலை அதே தான், இதுலயுமே ஒரே விலை தான். அதனால ரெண்டு கூட காமன் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கிறது என்ன செய்யறோம், இதை எடுத்து இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுக்கிறோம். வர ரிசல்ட்டை டிவைசரை வச்சு இதை டிவைட் பண்றோம். அதே மாதிரி அப்படியே செஞ்சு போய் கடைசியில் 0 வந்தோடனே என்ன நம்பர் நம்ம வச்சு டிவைட் பண்றோமோ அந்த நம்பர் தான் பிரைஸ். ரெண்டு ஸ்தானம் வந்து டெசிமல் பாயிண்ட் உள்ளதா ரெண்டு ஸ்தானம். இங்க வகுக்கும் போது டெசிமல் ஸ்தானத்தை விட்டுறோம். ஏன்னா இங்கே 2 புள்ளி தான், இங்கே 2 புள்ளி. ரெண்டையும் விட்டுட்டு நம்ம டிவைட் பண்ணி 439 பிரெட் சேல் ஆயிருக்குங்கிறது கிடைக்கும். அடுத்த கணக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு கடையில போய் ஒரு ஆள் சாமான் வாங்குறாரு. அந்த கேஷியர் என்ன செய்யறாரு, $10 10 சென்ட் $10 20 சென்ட் கொடுக்கறதுக்கு பதிலா $20 10 சென்ட் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துறாரு. எத்தனை டாலர் எத்தனை சென்ட்ங்கிறத மாத்தி கொடுத்துற, சென்ட டாலராகவும் டாலரை சென்டாகவும் கொடுத்துறாரு. இப்படி கொடுத்து போட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த கணக்கை அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை செட்டில் பண்றாரு. எப்படி பண்றாருன்னு சொன்னா, முதல்ல எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட கம்மியா கொடுக்குறாரு. அதாவது உதாரணமாக $20 10 சென்ட்ங்கிறதுக்கு பதிலா $10 20 சென்ட் கொடுத்துறாரு. இப்படி கொடுத்து போட்டு அந்த மனுஷன் சொல்றாரு, என்ன குறைவா தந்திருக்கீங்களே அப்படி சொல்றாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாரு. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டும் அந்த வாங்கினவர் சொல்றாரு, இப்பவும் கம்மியா தான் தந்திருக்கீங்க அப்படி சொல்றாரு. அப்படி சொன்னவர் அந்த கேஷியர் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுத்த அனைத்து பணத்தையும் திருப்பி வாங்கிட்டு கொடுத்ததை விட மொத்தமா கொடுத்ததை விட 2 மடங்கு திருப்பி கொடுக்கிறார். எல்லாம் சரியா போகுது, கணக்கு சரியா போகுது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஆனா ஒரு ஆள் வந்து X டாலர்ஸ் Y சென்ட்ஸ் இதான் கணக்கு ஆக்சுவலா கொடுக்க வேண்டியது. இப்போ நம்ம இதை வந்து கணக்குல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 100x plus y மொத்தமா எல்லாத்தையும் சென்ட்ல எழுதிக்குவோம். $1 வந்து 100 சென்ட், அதனால 100x plus y. ஆனா இதான் கொடுக்க வேண்டியது டு கிவ். ஆனா அவர் கொடுத்தது எவ்வளவு கொடுத்தாரு, அந்த டெல்லர் ஆனவர் அந்த கேஷியர் ஆனவர் கொடுத்தது மாத்தி கொடுத்தாரு 100y plus x அப்படி மாத்திட்டாரு. எக்ஸையும் ஒய்யும் மாத்தி கொடுத்தாரு. சரி, அந்த மனுஷன் வாங்கினவர் வந்து கம்மியா தந்துட்டீங்க அப்படி சொன்ன உடனே இந்த டெல்லர் வந்து திருப்பி கொஞ்சம் ரூபா கொடுத்தாரு. இந்த கேஷியர் எவ்வளவு கொடுத்தாருன்னு சொன்னா, அவர் கொடுத்தது $1 11 சென்ட் கொடுத்தாரு. இப்ப இதை கொடுத்தப்போ அந்த மனுஷன் சொன்னாரு, நீங்க கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க அப்படி சொன்ன உடனே இந்த 2 கொடுத்துட்டாரு. முதல்ல எவ்வளவு கொடுத்தாரு, 2000 கொடுத்தாரு. இந்த 2ஐயும் திருப்பி வாங்கிட்டு இதை கூட்டி 2ஆ பெருக்கி கொடுத்தாரு. 2 மடங்கு கொடுத்தா சரியா போச்சு. அப்ப என்ன கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 100x plus y. அவர் கடைசியா கொடுத்தது 2 times 100y plus x plus 111. ஏன் 111? இது டாலர்ல இருக்கு, நம்ம சென்ட்ல இருக்குன்னா $1 100 cents plus 11 cents, அதனால 111 cents. எல்லாமே சென்ட்ல தான் இருக்கும். சோ இப்போ இத சால்வ் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் இது வந்து 200y plus 2x plus 222 222. அப்ப இதை இங்க கொண்டு வந்துருவோம் x க்கு. அப்ப 100 minus 2 வந்து 98x equal to, இப்போ இந்த 1y எங்க கொண்டு போனா 199y plus 222. இப்போ இதுதான் நமக்கு வந்திருக்கிற ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன செய்ய போறோம், இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2 வைப்போம். இந்த ஈக்குவேஷன் 2க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா x க்கும் y க்கும் ஏற்பட்ட சொல்யூஷன் கிடைக்கலாம், இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். ஆனா நம்மளுடைய கண்டிஷன் வந்து x உம் y உம் 100 விட கம்மியா தான் இருக்கணும்ங்கிற கண்டிஷன். ஏன்னா நம்ம சென்ட் டாலர் கனெக்ட் பண்ணணும். சரி, ஆனா இது ஒரே ஒரு கண்டிஷன் இதுல இருந்தே கண்டுபிடிக்கலாம். y ஆனது ஈவன் நம்பரா தான் இருக்க முடியும், அது ஆட் நம்பரா இருக்க முடியாது. ஈவன் நம்பர் தான் 2 into something, அது ஈவனா தான் இருக்கும். ஏன் இங்க பாத்தீங்கன்னா 98, இங்க 222. சோ இதுவும் ஈவன் இதுவும் ஈவன், கூட்டுனா ஈவன் தான் ரிசல்ட் வரணும். அப்படிங்கும்போது இது ஈவன் தான் ரிசல்ட் வரணும். இது ஆடா வந்ததுன்னு வைங்களேன்,
இப்போ இது கடைசி டிஜிட் வந்து 1 வந்துருச்சு. அப்போ இதோட சேர்க்கும்போது 223 ஆயிடும். அப்போ இது ஆட் நம்பர் சமமாகாது. இது ஈவனா வரும், இது ஈவனா வரும். அதனால இதுவும் ஈவனா தான் இருக்கணும். அப்போ y equal to 2 times z, அதாவது இது ஈவன் நம்பரா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது? இதே y க்கு பதிலா 2z போடுவோம். 98x plus 98x equal to 199 into 2z, y க்கு பதிலா 2z plus 222. இப்போ கொடுக்கப்பட்டதை நம்ம 2 ஆல வகுத்துறோம், divide by 2. அப்போ 49x equal to 199z plus 111. இப்போ இத திருப்பியும் divide by 49. 49 ஆல வகுத்தா x equal to z into 4 plus 3 by 49 plus 2 plus 13 by 49. இது எப்படி வருதுன்னு சொன்னா, இப்போ 49 into 4 plus 3 எடுத்தா 199 வந்துரும். அதே மாதிரி 49 into 2 plus 13 எடுத்தா 111 வந்துரும். அதனால இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல இருந்துட்டு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இப்படி வந்துருச்சு. இது வந்தபோது x வந்து ஒரு இன்டிஜரா தான் இருக்க முடியும். x ஒரு இன்டிஜர்னு சொன்னா என்ன, இன்டிஜர்ங்கிற கண்டிஷன்ல நமக்கு z எப்படி இருக்கணும்? 3z plus 13 இப்படிங்கிற வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 49 ஆல இருக்கணும். இது வந்து மல்டிபிள் ஆஃப் 49. ஏன் இப்ப பாப்போம். ஏன்னு சொன்னா இங்க 3 இருக்குது. 3z plus 13 இந்த நம்பர் மல்டிபிள் ஆஃப் 49 இருந்தா தான் 49 ஆல வகுப்படும். 3z, அதாவது இப்ப இங்க வெளியே பார்க்கலாம் பாருங்க, 4z plus இது 2, அப்ப இங்க 2 plus அப்போ 3z plus 13 by 49 பிரிச்சு எடுக்கிறேன். இது 4z plus 2, இது 3 into z, 3z by 49 plus 13 by 49, அதாவது 3z plus 13 by 49. இப்படி வர்றதுனால இந்த 3z plus 13ங்கிறது 49 ஆல வகுப்படக்கூடிய நம்பரா இருந்தா தான் x வந்து என்ன செய்ய முடியும்? இன்டிஜரா இருக்க முடியும். ஏன் இது வகுப்படல? 1.33 இந்த மாதிரி ஏதாவது டெசிமல் நம்பர் வந்துருச்சுன்னு சொன்னா x இன்டிஜரா இருக்க முடியாது. நம்ம கண்டிஷன் வந்து x இன்டிஜரா தான் இருக்கணும். அதனால 3z plus 13ங்கிறது 49 ஆல வகுப்படக்கூடிய நம்பரா தான் இருக்க முடியும். சரி, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். z plus 13 by 49 equal to an integer. இது வரணும் நமக்கு. என்ன செய்ய பார்ப்போம்? z க்கு 1 போட்டு பார்ப்போம். 1 போட்டா 3 plus 13 by 49. 3 into 1 வந்து 3. அதனால 16 by 49. இது integer வராது. அதே மாதிரி z equal to 2 போட்டு பார்ப்போம். 3 into 2 6 plus 13 by 49. அப்போ 19 by 49. இதுவும் integer வராது. இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம். செஞ்சுட்டு போனா ட்ரையல் பண்ணி பார்த்தா z equal to 12 ல நமக்கு ஒரு ஆன்சர். அது வரைக்கும் integer வராது. அப்போ 3 into 12 plus 13 by 49. இப்போ பாருங்க, 3 into 12 வந்து 36 plus 13 by 49. அப்போ இது 49 by 49. அப்போ 1, இது வந்து integer வந்துருது. இதுவே 1 வரும்போது இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே என்ன செய்ய முடியாது? இன்டிஜரா இருக்க முடியாது. எல்லாமே கம்மியா தான், 49 ஓட கம்மியா வரும். அதனால இன்டிஜரா இருக்க முடியாது, நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ z வந்து நமக்கு 12 கிடைச்சிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஈக்குவேஷன்ல y equal to 2z இது பார்த்திருக்கோம். அதே மாதிரி x க்கு நம்ம ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். x equal to z into 4 plus 3 by 49 plus 2 plus 13 by 49. இந்த ரெண்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ நமக்கு z உடைய வேல்யூ கொடுத்தாச்சு. z உடைய வேல்யூவை 12 இருக்கும். அதை இதை அப்ளை பண்ணுவோம் அந்த ஃபார்முலால. 12 into 4 plus 3 by 49 plus 2 plus 13 by 49. இப்போ இதை 12 into 4 வந்து 48 plus 12 into 3 வந்து 36 by 49 plus 2 plus 13 by 49. 48 into 2 கூட்டினா 50 plus இது 49
காமனா இருக்குது. அப்போ 36 plus 13 இது ஒரு 49 by 49 1 அதனால 50 plus 1 அப்ப ஆன்சர் வந்து 51. இப்போ x வந்து 51 z வந்து 12 அப்போ y வந்து y equal to 2z கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால 2 into 12 அதனால 24. ஆக அந்த அமௌண்ட் எப்படி இருக்கும் x டாலர் y சென்ட்ஸ். அப்ப அமௌண்ட் வந்து டாலர் 51.24 இதுதான் இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு பதிலா ஒரு 24.51 கொடுத்துட்டாரு. கொடுத்து போட்டு திருப்பி 1.11 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை 2 times மல்டிப்ளை பண்ணனால ஒரு ஆன்சர் வந்துச்சு. நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. கொடுக்கிறதுக்கு பதிலா அவர் கொடுத்தது 24.51 மாத்தி கொடுத்தார் டாலரையும் சென்டையும் பிளஸ் 1.11 into 2 பண்ணார். இதான் கொடுத்திருப்பார். இது பண்ணும்போது என்னாச்சு 2 into இதை கூட்டினா 25.62 வருதா. இதை பெருக்கி பாருங்க. இதை பெருக்கினா 2 into 2 4 2 12 மீதி 1 இது 10 11 மீதி 1 51. இந்த நம்பர் சரியா வந்துச்சா? சரி, இப்போ இந்த 12 மட்டும் தான் இருக்க முடியுமா? z வந்து 12 தான் இருக்க முடியுமா? வேற நம்பர் இருக்க முடியாதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதை பண்ணுவோம். if z equal to 1 ன்னு கொடுத்தோம் வைங்களேன். நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம். x equal to 4 plus 3 by 49 into z plus 2 plus 13 by 49 இப்படி பார்த்தோம். இதை பார்க்கணும். z 1 ன்னு சொன்னா 4 plus 3 by 49 plus 2 plus 13 by 49. இப்போ இப்படி பார்க்கும்போது 4 plus 2ங்கிறது 4 கொடுத்தா 6 plus இது வந்து 16 by 49. அப்போ x equal to approximately equal to 6 into z 6 மடங்கு கூட இருக்கு. approximately 6 point something அதனால approximately 6z ன்னு வச்சிருக்கோம். இப்போ நமக்கு வந்து x வந்து 100க்கு கீழே தான் இருக்க முடியும். ஏன்னா இது டாலர் சென்ஸ்ல பார்க்கறதுனால. அப்படின்னு சொன்னா z வந்து less than 100 by 6. 100 by 6 அதாவது 99 by 6 ஆக்சுவலா. ஏன்னு சொன்னா 100க்கு கீழே தான் 99. இதை டிவைட் பண்ணா less than 16 தான் வரும். நமக்கு வந்த z வேல்யூ 12. அப்ப அதுக்கு மேல 16க்குள்ள ஒரு வேல்யூ இருக்க முடியாது. அதனால இது ஒன்று தான் இதுக்கு சொல்யூஷன். 51/24 ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். வேற வேல்யூ வந்து செய்ய முடியாது. வராது. ஆனா நம்ம கொடுத்த கணக்குல x and y டாலர் மாத்தி கொடுத்து 1.11 கொடுத்து இந்த ரெண்டையும் 2 ஆல பெருக்கி வர கணக்குக்குள்ள சொல்யூஷன் நம்ம பார்த்தோம்.